Periyar Maniam Institute of Science and Technology, Tanjavur. Mechanical Engineering with specialization in Energy Engineering, Robotics and Industrial Automation. சட்டமன்றத்தில் பேச வேண்டும் என்று பேரவைத் தலைவரிடத்தில் அனுமதி கேட்டோம். பேரவைத் தலைவர் அனுமதி மறுத்துவிட்டார். மக்கள் கொதித்து போயிருக்கின்ற இந்த சம்பவம் குறித்து கூட சட்டமன்றத்தில் பேசுவதற்கு வாய்ப்பளிக்கவில்லை என்றால் சட்டமன்ற உறுப்பினராக தேர்ந்தெடுக்கப்பட்டதற்கு அர்த்தமில்லாமல் போய்விடும். எதிர்கட்சி துணைத் தலைவர் அறிவிச்சார் உதயகுமார் அவர்கள் அங்கே தொடர்ந்து அனுமதி கேட்டு குரல் கொடுத்தார். அவரை அழகாக தூக்கி கொண்டு வந்து வெளியிலே அவரை கைது செய்கின்ற அளவிற்கு ஒரு அடக்குமுறையை நான் பார்க்கின்றேன். நாங்கள் பேச எழுந்திருந்தால் எங்களை அடக்கி ஒடுக்கி கைது செய்கின்ற போக்கு நன்மையாக கண்டிப்பது மட்டுமல்ல, இது ஹிட்லர் ஆட்சி போல சர்வாதிகார ஆட்சியை நான் பார்க்கின்றோம். இந்த மருந்துதான் இந்த சாராயத்தை குணப்படுத்துகின்ற மருந்து. இந்த மருந்து கிடையவே கிடையாது. ஒரு பக்கம் கலெக்டர், ஒரு பக்கம் எஸ்பி, இன்னொரு பக்கம் அந்த திமுக மாவட்ட செயலர் எம்எல்ஏ அமர்ந்து அவர் அழுத்தத்தின் பேரில் இப்படிப்பட்ட பேட்டி கொடுக்கிறார். உண்மையான செய்தியை மாவட்ட ஆட்சித்தலைவர்கள் வெளிப்பட்டு வந்தால் பல உயிர்களை காப்பாற்றிக்கலாம். ஆளுங்கட்சி சேர்ந்த போட்டோ வெட்டி இருக்குது. அப்படி என்றால் ஆளுங்கட்சி இந்த கள்ளச்சாராய் விற்பதற்கு துணை போவது. பாத்தீங்களா, இந்த மரணத்திற்கு தார்மீக பொறுப்பேற்று முதலமைச்சர் ராஜினாமா செய்யணும். கள்ளக்குறிச்சி மாவட்டம் கள்ளக்குறிச்சி நகரத்தில் கருணாபுரத்தை பகுதியில் கள்ளச்சாராயம் குடித்து சுமார் இதுவரை எங்களுக்கு கிடைத்த தகவல்படி 50 பேர் உயிர் இழந்ததாக இன்றைக்கு தகவல் கிடைத்திருக்கின்றன. எங்களுக்கு கிடைத்த தகவல்படி இன்றைக்கு பாண்டிச்சேரி ஜிப்மர் மருத்துவமனையில் மற்றும் விழுப்புரம் அரசு பொது மருத்துவமனை, கள்ளக்குறிச்சி மருத்துவமனையில, சேலம் அரசு பொது மருத்துவமனை இந்த பகுதியில் 96 பேர் சிகிச்சை பெற்று வருவதாக செய்திகள் வந்துள்ளன. கிட்டத்தட்ட 146 பேர் இதுவரை இந்த கள்ளச்சாராய் குறித்து பாதிக்கப்பட்டதாகவும் அதில் 50 பேர் இறந்துள்ளதாகவும் எஞ்சியவர்கள் தற்போது மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருவதாகவும் அதுவும் பாண்டிச்சேரி ஜிப்மர் மருத்துவமனையில 16 பேர் கவலைக்கிடமாக இருப்பதாகவும் சேலத்தில் சிகிச்சை பெற்று வருகிறவர்கள் பல பேருக்கு கண் தெரியவில்லை என்றும் செய்திகள் வந்துள்ளன. ஆக இதையெல்லாம் சட்டமன்றத்தில் பேச வேண்டும் என்று பேரவைத் தலைவரிடத்தில் அனுமதி கேட்டோம். பேரவைத் தலைவர் அனுமதி மறுத்துவிட்டார். இது நெஞ்சை பதற வைக்கின்ற சம்பவம், நாட்டையே உலுக்கிக் கொண்டிருக்கின்ற சம்பவம். மக்கள் கொதித்து போயிருக்கின்ற இந்த சம்பவம் குறித்து கூட சட்டமன்றத்தில் பேசுவதற்கு வாய்ப்பளிக்கவில்லை என்றால் சட்டமன்ற உறுப்பினராக தேர்ந்தெடுக்கப்பட்டதற்கு அர்த்தமில்லாமல் போய்விடும். குறிப்பா எதிர்கட்சி தலைவர் என்ற முறையில, எதிர்கட்சி உறுப்பினர் என்ற முறையில மக்களுடைய பிரச்சனையை அரசனுடைய கவனத்தில் கொண்டு வருவது எங்களுடைய தலையாய கடமை. அந்த அடிப்படையில்தான் இன்றைய தினம் சட்டமன்றம் கூடியவுடன் கள்ளக்குறிச்சி நடைபெற்றுள்ள கள்ளச்சாராய மரணம் குறித்து பேசுவதற்காக நான் எழுந்தேன். பேரவைத் தலைவர் அனுமதி கொடுக்கவில்லை. தொடர்ந்து நாங்கள் நின்று கொண்டே அனுமதி கேட்டோம். இது ஏழை எளிய தாழ்த்தப்பட்ட ஆதிராவிட மக்கள் இன்றைக்கு இந்த கள்ளச்சாராயம் குறித்து இறந்திருக்கின்றார்கள். அவர்கள் இந்த அரசு முறையாக சிகிச்சையும் அளிக்கவில்லை. இதையெல்லாம் பேச வேண்டும் என்பதற்காகத்தான் நாங்கள் அனுமதி கேட்டோம். ஆனால் சட்டப்பேரவைத் தலைவர் வலுக்கட்டாயமாக எங்களை வெளியேற்றிவிட்டார். சட்டமன்றத்திலே நியாயம் கிடைக்கவில்லை. இன்றைக்கு சட்டப்பேரவைத் தலைவர் அந்த ஆசனத்திலே அமர்ந்து நடுநிலையோடு செயல்பட்டிருக்க வேண்டும். எங்களுக்கு வருத்தம் அளிக்கின்றது. இப்படிப்பட்ட புதுமையான நிகழ்வுகள் இன்றைக்கு நிகழ்ந்திருக்கின்றன. கிட்டத்தட்ட 50 உயிர்கள் இன்றைக்கு நாம் இழந்திருக்கின்றோம். இது குறித்து சட்டமன்றத்திலே பேச அனுமதி மறுக்கப்பட்ட காரணத்தினால்
நாங்கள் அது எங்களுக்கு அனுமதி வழங்க வேண்டும் என்று தொடர்ந்து குரல் கொடுத்தோம். எங்களை வெளியேற்றி விட்டார்கள். அது மட்டுமல்ல, எங்களுடைய கட்சியினுடைய எதிர்கட்சி துணைத் தலைவர் அறிவிச்சார் உதயகுமார் அவர்கள் அங்கே தொடர்ந்து அனுமதி கேட்டு குரல் கொடுத்தார். அவரை அழகாக தூக்கி கொண்டு வந்து வெளியிலே அவரை கைது செய்கின்ற அளவிற்கு ஒரு அடக்குமுறையை நாம் பார்க்கின்றோம். இது வன்மையாக கண்டிக்கிறோம். ஒரு ஜனநாயக படுகொலை, நாட்டு மக்களுடைய உயிர் போய்க் கொண்டிருக்கின்றது. தினந்தோறும் பல உயிர்களை இழந்து கொண்டிருக்கின்றோம். இதை சட்டமன்றத்திலே பேசுவதற்கு அனுமதி மறுக்கப்படுகின்றது. எதிர்த்து சென்ற முறையிலே இதை சட்டமன்றத்துக்கு கொண்டு வந்து பேசி மக்களை காக்க வேண்டும் என்ற நல்ல எண்ணத்தின் அடிப்படையிலே நாங்கள் பேச எழுந்திருந்தால் எங்களை அடக்கி ஒடுக்கி கைது செய்கின்ற போக்கு வன்மையாக கண்டிப்பது மட்டுமல்ல, இது ஹிட்லர் ஆட்சி போல சர்வாதிகார ஆட்சியை நான் பார்க்கின்றோம். ஒரு சட்டமன்றத்தில்தான் இதை பேச முடியும். மக்களுடைய பிரச்சனை. அதுக்காகத்தான் எங்களை சட்டமன்ற உறுப்பினராக தேர்ந்தெடுத்திருக்கிறாங்க. எதிர்க்கட்சி என்ற முறையிலே மக்களுடைய குரல் சட்டமன்றத்தில் ஒலிக்க வேண்டும் என்பதுதான் எங்களுடைய லட்சியம். அதன் அடிப்படையில் தான் சட்டமன்றத்திலே கள்ளக்குறிச்சி கள்ளச்சாராயம் அருந்தி மரணம் அடைந்தவர்கள் குறித்து பேசுவதற்கு எங்களுக்கு அனுமதி மறுக்கப்பட்டது. வலுக்கட்டான எங்களை தூக்கி வெளியேற்றுவது மட்டுமல்ல, எங்களுடைய எதிர்க்கட்சி துணைத் தலைவரை கைது செய்கின்ற போக்கு வன்மையாக கண்டிக்கிறது. இதெல்லாம் மக்கள் உங்களுக்கு தகுந்த பாடத்தை போட்டார்கள் என்று அரசுக்கு தெரிவித்து இதை நான் தெளிவுபடுத்துகிறேன். இன்றைக்கு ஒவ்வொரு முறையும் முதலமைச்சர் பல முறை தலைமைச் செயலகத்தில் வேலை தடுப்பு குறித்தும் கள்ளச்சாராய ஒழிப்பு குறித்தும் உயர் அதிகாரிகள் உயர் காவல்துறை அதிகாரிகள் வைத்து கூட்டம் போட்டு நடத்துறார். ஆனா இப்படி இருந்தும் ஏன் கள்ளச்சாராயம் அருந்தி இறக்கின்றார்கள்? திறமையற்ற அரசாங்கம் ஒண்ணு முதலமைச்சர். அதுவும் குறிப்பா கள்ளக்குறிச்சி மரணம் யாராலும் ஏற்றுக்கொள்ளக்கூடியாத மரணம். கள்ளக்குறிச்சி நகரத்துல மைய பகுதியில இந்த கள்ளச்சாராயம் விற்பனை செஞ்சிருக்கிறாங்க. கிட்டத்தட்ட ஒரு 200 மீட்டர் தூரத்துலதான் காவலை இருக்குது. இன்றைக்கு நீதிமன்ற வளாகம் அதை ஒட்டியே கள்ளச்சாராயம் விற்பனை செஞ்சிருக்கிறாங்க. அங்கதான் மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர் அலுவலகம் இங்கே இருக்கின்றது. கள்ளக்குறிச்சியிலே மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் அங்கே இருக்கின்றது. உயர் அதிகாரிகளும் அங்கே இருக்கின்றார்கள். மக்கள் அதிகமாக நடமாடுகின்ற அந்த மையப்பகுதியிலேயே தொடர்ந்து 3 ஆண்டு காலமாக கள்ளச்சாராயம் விற்பனை செய்து கொண்டிருக்கின்ற சொன்னால் இந்த ஆட்சியுடைய நிர்வாகம் எப்படி இருக்கும் பார்க்க வேண்டும். உலகத்தில் என்ன செய்து கொண்டிருக்கிறது நாம் என்ன பார்க்க வேண்டும். இங்க இருக்கின்ற தொலைக்காட்சியிலாம் பல தொலைக்காட்சியை நான் பார்த்தேன். நீங்கள் அந்த பகுதி மக்களை சந்தித்து நீங்கள் அந்த பகுதியிலே என்ன நடந்தது என்ற விவரத்தை உங்களுடைய தொலைக்காட்சி மூலமாக வெளிப்படுத்தினீர்கள். 3 ஆண்டு காலமாக அந்த கருணாபுரத்திலே கள்ளச்சாராய் விற்பனையாக தகவல் கிடைப்பதாக நீங்கள் செய்தி வெளியிட்டீர்கள். ஆனா இவ்வளவு மையப்பகுதியில இவ்வளவு காவல்துறை அதிகாரிகள், மாவட்ட ஆட்சித்தலைவர், ஏனைய அதிகாரிகள், நீதிமன்றத்துக்கு அருகில் இப்படிப்பட்ட சமயம் நடைபெறும் என்று சொன்னால் இந்த ஆட்சி ராஜினாமா செய்ய வேண்டுமா வேண்டாமா? முதலமைச்சர் இதற்கு இந்த மரணத்திற்கு பொறுப்பேற்று ராஜினாமா செய்ய வேண்டும். அதுதான் நியாயம். ஏனென்றால் இதுவரை 50 பேர், இன்னும் எவ்வளவு பேர் சிகிச்சை பரவில்லாமல் இறப்பார் என்று தெரியவில்லை. ஏனென்றால் இப்ப மருத்துவமனையில 16 பேர் கவலைக்கிடம் இருப்பதாக செய்திகள் வெளிவந்துள்ளன. இன்னும் பல மருத்துவமனையிலே வெளிப்பட தன்மை இல்லை. எவ்வளவோ சிகிச்சை பெறாங்க, என்ன நிலையில இருக்கிறாங்க என்ற விவரம் ஒன்றுமே தெரியவில்லை. இதெல்லாம் சட்டமன்றத்தில் பேச வேண்டியதாக நாங்கள் முயற்சி செஞ்சோம். மக்களுடைய நலன் கருதி, மக்களுடைய பிரச்சனை கருதி அங்க இருக்கின்ற மக்களுக்கு எந்தாவது முடிந்த உதவிகளை செய்ய வேண்டும் அரசின் மூலமாக. அதற்காகத்தான் நாங்கள் சட்டமன்றத்திலே பேசுவதற்கு முயற்சி செய்தோம். அதையும் மறுக்கப்பட்டு எங்களை வெளியேற்றிருக்கின்றார்கள். அது வெளிப்பட தன்மை இல்ல, அந்த முறையான சிகிச்சை அளிக்கவில்லை. நான் நேரில் போய் பார்த்தேன். பிரம்மாண்டமான மருத்துவமனையை அதிமுக அரசு இருக்கின்ற பொழுது மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை அவங்க கொடுத்தோம். அதுல பெரிய மருத்துவர் இல்ல, பெரிய மருந்துகள் இல்ல. இதற்கு நீங்க பாத்தீங்கன்னா முக்கியமா தேவைப்படுகின்ற மருந்து ஓமிப்ரசோல் என்ற ஓமிப்ரசோல். இந்த மருந்து தான் இந்த
சாராயத்தை குணப்படுத்துகின்ற மருந்து, இந்த மருந்து கிடையவே கிடையாது. ஆனால் நேற்று தினம் பொதுப்பணித்துறை அமைச்சர் அனைத்து மருந்துகளும் இங்கே இருக்கிறது என்று சொல்லுகிறார். அது பச்சை பொய். ஏனால் இதை இந்த விஷத்தன்மையை முடிக்கக்கூடிய மருந்து இந்த மருந்து தான். அது இந்த மருத்துவமனையில இல்ல. இப்படிப்பட்ட சம்பவம் நடந்துட்டு இருக்குது. முறையாக பாதிக்கப்பட்டவர்களுக்கு சிகிச்சை அளிக்கல. இரண்டாவது, அங்க இருக்கின்ற மாவட்ட ஆட்சித்தலைவர் ஒரு 3 பேர் 18ஆம் தேதி என்று கருதுகிறேன், 19ஆம் தேதி என்று கருதுகிறேன், 3 பேர் இறந்து விட்டார்கள். எனக்கு கிடைத்த தகவல்படி அவர் வெளியிட்டு செய்தி வெளியிட்டார். அந்த 3 பேரும் ஒரு வயிற்று வலி, வயிற்று போக்கால் இறந்தார். இன்னொரு பேர் வயது முதிர்வின் காரணமாக இறந்தார். இன்னொரு பேர் வலிப்பு இருந்தார் என்று ஒரு மாவட்ட ஆட்சித்தலைவர் ஒரு பொய்யான செய்தி வெளியிட்டார். இதே மக்கள் நம்பி இன்னும் பல பேர் இந்த கள்ளச்சாராயத்தை அருந்தியாக ஒரு பெண்ணை ஏற்று கொடுக்கிறாங்க. கரெக்ட் வீடியோ இல்லப்பா, ஆடியோ நல்லா கட்டுக்கிறப்பா, நல்லா கட்டுக்கிறேன், நல்லா கட்டுக்கிறேன். செய்தி வந்தது. இந்த 3 டெத்துமே நம்மளுடைய கள்ளக்குறிச்சி மெடிக்கல் காலேஜ் ஹாஸ்பிட்டல் கிடையாது. அதுல பிரவீன் இருக்க ஒரு பையன் வயிற்று வலின்னு சொல்லி நேற்று மறுபடியும் குணமாயிட்டு வீட்டுக்கு போயிட்டாங்க. அது இல்லாம 2 பேர் வெவ்வேறு டெத்துக்காக, ஒரு ஆள் வயசாக இறந்துட்டாரு, இன்னொரு ஆள் கிட்ஸ் மூலியமா இறந்ததாவது தகவல். அது எல்லாமே அவுட் ஆஃப் த ஹாஸ்பிட்டல் டெத்து தான் நடந்ததுனால அதுக்குண்டான விவரங்கள் இந்த மெடிக்கல் காலேஜ் டெத் ஆர் இந்த தவறான ஆல்கஹால் டெத் மாதிரி நம்ம இல்லைன்னு தெரிய வருது. பாத்தீங்களா, உண்மை செய்திய கலெக்டர் வெளியிட்டு இருந்தா இந்த கள்ளச்சாராயம் குடித்துத்தான் இது பாதிக்கப்பட்டார் என்ற செய்தியை மாவட்ட ஆட்சித்தலைவர் வெளியிட்டிருந்தார். அந்த கள்ளச்சாராயம் குடித்தவர் உடனடியாக மருத்துவமனையில் சேர்ந்து சிகிச்சை பெற்றுட்டாங்க. இதற்கு பின்பு ஏதாவது அறிக்கை விட்ட பிறகு பல பேர் மது குடித்ததாக, கள்ளச்சாராயம் மருந்ததாக அதே பெண்மணி சொல்லியிருக்கிறாங்க. இதற்கு முழு பொறுப்பு அரசாங்கம் இருக்க வேண்டும். அரசாங்கத்தினுடைய தூண்டில் பெறுவா கலெக்டர் இப்படிப்பட்ட அறிக்கை வெளியிட்டு பாருன்னு நம்புறேன். ஆனா மற்ற அதிகாரிகளை சஸ்பெண்ட் பண்ணாங்க. இந்த அரசுக்கு துணையாக இருந்த கலெக்டருக்கு டிரான்ஸ்பர் பண்ணிருக்காங்க. இதுல இருந்து என்ன தெரியுது, ஆளுங்கட்சி முழுமையாக ஈடுபட்டு. அதோட அந்த பகுதியில் பாத்தீங்கன்னா பேட்டி கொடுக்கும்போது ஒரு பக்கம் கலெக்டர், ஒரு பக்கம் எஸ்பி, இன்னொரு பக்கம் அந்த திமுக மாவட்ட செயலர் எம்எல்ஏ அமர்ந்து அவர் அழுத்தத்தின் பேரில் இப்படிப்பட்ட பேட்டி கொடுக்கிறார். உண்மையான செய்தியை மாவட்ட ஆட்சித்தலைவர்கள் வெளிப்பட்டு இருந்தால் பல உயிர்களை காப்பாற்றிக்கலாம். அது உயிர் போனதற்கு காரணம் இந்த அரசாங்கம். இந்த அரசாங்கம் தார்மீக பொறுப்பேற்று ஸ்டாலின் ராஜினாமா செய்ய வேணும். அதோட சட்டப்பேரவைக்கு அறிவிச்சார் செந்தில்குமார் அவர்கள் 29/3/2023 அன்று இன்றைக்கு சட்டப்பேரவை தலைவரிடத்தில் கடிதம் கொடுக்கின்றார். கள்ளக்குறிச்சி சட்டமன்றத்திற்கு உட்பட்ட பகுதியில கஞ்சா மற்றும் கள்ளச்சாராயம் ஆகிய பெருமளவில் புழக்கத்தில் உள்ளதால் அதை உடனடியாக தடுத்து நிறுத்த வேண்டியது அவசியம் குறித்து விவாதிக்க வேண்டும். 29/3/2023 அன்று அரவனுடைய கவனத்தில் கொண்டு வர வேண்டும் என்று என்னுடைய சட்டப்பேரவை உறுப்பினர் அறிவிச்சவர் செந்தில்குமார் அவர்கள் சட்டப்பேரவை தலைவருக்கு கவன ஈர்ப்பு தீர்மானத்தை விண்ணப்பத்தை கொடுக்கிறார். ஆனா அதுவும் நிராகரிக்கப்பட்டு விட்டது. அப்படி இந்த கவன ஈர்ப்பு தீர்மானத்தை எடுத்துக்கொண்டு இருந்தால் ஒருவேளை இந்த அரசாங்கம் செயல்படாத அரசாங்கம் இருந்தாலும் மக்களுடைய நலன் கருதி இந்த கருத்தை சொல்கிறேன். இந்த கவன ஈர்ப்பு தீர்மானத்தை எடுத்து இதில் விசாரிக்கப்பட்டிருந்தால் இத்தனை உயிர் போகாமல் பாதுகாத்திருக்கலாம். அதையும் தவற விட்டுவிட்டார். ஆக இப்படிப்பட்ட அரசாங்கம் தான் விடியா திமுக அரசு என்பதை நீங்கள் எண்ணி பார்க்க வேண்டும் என்றுதான் 50 பேர் சொல்றாங்க. நாளுக்கு நாள் இன்றைக்கு சிகிச்சை பெறுகின்றவர்கள் இன்றைக்கு இறக்கக்கூடிய சூழ்நிலையை தொடர்ந்து நான் பார்த்துக் கொண்டிருக்கின்றோம். இதுக்கு முழுக்க திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய முக்கிய நிர்வாகிகள் தான் காரணம். இல்லைன்னா கள்ளக்குறிச்சி மையப்பகுதியிலேயே எப்படி விற்க முடியும் 3 வருஷமா? அது எங்களுக்கு கிடைத்தார்கள். நான் அந்த இறந்தவருடைய உடலுக்கு அஞ்சலி செலுத்துகின்ற விதமாக சென்று கொண்டிருந்த போது பொதுமக்கள் தெரிவிச்சாங்க. இன்றைக்கு திமுகவை சேர்ந்த 2 கவுன்சிலர்கள் இதற்கு உடமையாக இருந்தார் என்று சொல்றார்கள். அவர்களுக்கு
மேலிடம் அந்த மாவட்டத்தை சேர்ந்த முக்கிய நிர்வாகிகளும் உடனடியாக இருந்தா சொல்றாங்க. அதெல்லாம் விசாரிக்கவே இல்லை, காவல்துறை அதெல்லாம் விசாரிக்கவே இல்லை, இந்த அரசாங்கத்துக்கு எந்த செய்தியும் இல்லை. ஆனா ஒரு கட்சிக்காரரை காப்பாற்றுவதில் குறிக்கோளா இருக்கிறாங்க. அது மட்டும் இல்ல, அந்த கள்ளச்சாராய் விற்பனை செய்த அந்த நிதியில பாத்தீங்கன்னா கதவுல இப்படித்தான் இருக்குது, ஆளுங்கட்சி சேர்ந்த போட்டோ ஒட்டி இருக்குது. அப்படி என்றால் ஆளுங்கட்சி இந்த கள்ளச்சாராய் விற்பதற்கு துணை போவது நிறுவனமாகுது. இப்படியெல்லாம் ஆட்சி அதிகாரத்தை வைத்து இந்த கள்ளச்சாராய் விற்பனை செய்ததன் மூலமாக மதிக்க முடியாத இன்னைக்கு 50க்கும் மேற்பட்ட உயிர்கள் இழந்திருக்கின்றோம். இன்னும் பல பேர் அபாய கட்டத்தில் இருப்பதாக மருத்துவர்கள் தெரிவிக்கின்றார்கள். இதையெல்லாம் வன்மையாக கண்டிக்கிறோம். இதையெல்லாம் கண்டுகொள்ளாத கட்சி கூட்டணி கட்சிகள், இதெல்லாம் கண்டுகொள்ளாத கட்சி கூட்டணி கட்சிகள். எவ்வளவு மரணம் ஏற்பட்டு போச்சு. காங்கிரஸ் கட்சி பார்த்தா 25 ஆண்டுகளுக்கு நான் கூட்டணியை தொடர்கிறான் அப்படின்னா என்ன நடந்தாலும் பத்தி கவலை இல்லை. இவளுக்கு ஆட்சி அதிகாரம் தான் முக்கியம். மக்களை பற்றி கவலைப்படாத கூட்டணி கட்சிகள். கம்யூனிஸ்ட் கட்சி மேபாக்கா பேசிட்டு இருக்கிறாங்க. இவ்வளவு சாவுக்கு காரணம் விடியா திமுக அரசாங்கம் குரல் கொடுக்கல. திருமாவளவன் கட்சி போராட்டத்தை அறிவிச்சிருக்கிறாங்க. என்ன பயன்? தாழ்த்தப்பட்ட மக்கள், ஏழை மக்கள் இரவு மாறாமல் உழைத்தால்தான் வீட்டிலே அடிப்படையில் அடித்தட்டிலே வாரிகளுக்கு குரல் கொடுங்கள். தயவு செய்து கூட்டணி வைங்கள் வேண்டாம் என்று சொல்லவில்லை. தேர்வோடு முடித்துக் கொள்ளுங்கள். தேர்தலுக்கு பிறகு இந்த விடியா திமுக அரசு தன்னுடைய அத்துடைய அவலங்களுக்கு துணை போகாதீர்கள். உங்கள் மக்களை மன்னிக்க மாட்டார்கள். இப்படிப்பட்ட சம்பவம் அரங்கேறியும் கூட இந்த கூட்டணியில் அனுமதிக்கின்ற கட்சிகள் இதற்காக எந்த கண்டன குரலும் கொடுக்காது. வேதனை அளிக்குது, வருத்தம் அளிக்குது, கண்டிக்கத்தக்கது. அதோட தூத்துக்குடியில அதிமுக ஆட்சி இருக்கின்ற பொழுது தூத்துக்குடியில 2 பேர் இன்றைக்கு காவலயத்துக்கு அழைத்து சென்று அதனால் அவர்கள் இறந்தார்கள் என்று அவர்களுக்கு சிபிஐ விசாரணை வேண்டும் என்று அன்றைக்கு எதிர்கட்சி தலைவர் ஸ்டாலினே குரல் கொடுத்தார். சிபிஐ விசாரணை இன்றைக்கு நடந்துகிட்டு இருக்குது. இன்றைக்கு சுமார் இதுவரை 50 பேர் மரணம் அடைந்து விட்டார்கள். இன்றைக்கு கள்ளச்சாராயம் அருகி குடித்து இறந்தவர்கள் எண்ணிக்கை 50. பல பேர் கண் பார்வை அற்றிருக்கிறார்கள். இது குறித்து சிபிஐ விசாரிக்க வேண்டும். இந்த அரசு அதற்கு ஒத்துழைப்பு வைக்க வேண்டும். அது மட்டுமல்ல, இந்த மரணத்திற்கு முழுக்க காரணம் திறமையற்ற அரசாங்கம். வன்மை முதலமைச்சர் இந்த மரணத்திற்கு தார்மீக பொறுப்பேற்று முதலமைச்சர் ராஜினாமா செய்ய வேண்டும். சட்டமன்ற வளாகத்திற்கு வெளியே சட்டமன்ற உறுப்பினர்களை போலீசார் குண்டுக்கட்டாக தூக்கிடுவதற்கான அதிகாரம் இருக்கா? எந்த அதிகாரம் கிடையாது. சட்டமன்றத்துல இந்த கள்ளக்குறிச்சி கள்ளச்சாராயம் குடித்து மரணம் அடைந்தவருடைய நிலை பற்றி நாம பேரவையில என்னுடைய கருத்தை சொல்ல முயற்சித்தோம். அப்புறம் பேரவைத் தலைவர் பேசுவதற்கு அனுமதி மறுக்கப்பட்டார். நாங்கள் தொடர்ந்து பேசுவதற்கு அனுமதி கேட்டோம். மக்களுடைய பிரச்சனை பேசுவதற்கு தான் எம்எல்ஏ எதிர்கட்சி, அது நம்முடைய கடமை. பாதிக்கப்பட்ட மக்களுக்கு நாங்க குரல் கொடுப்பதற்காகத்தான் இதை நாம பேச முயற்சி பயணிக்கல. வேண்டுமென்றே திட்டமிட்டு சட்டப்பேரவை தலைவர் நடுவரோடு நடந்து கொள்ளவில்லை. எங்களை வெளியேற்றினார். வெளியேற்றிய பொழுது நம்முடைய சட்டப்பேரவையினுடைய அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக்கூடிய துணைத் தலைவர் திரு உதயகுமார் அவர்களை வேண்டுமென்றே திட்டமிட்டு காவல்துறை அதிகாரிகள் கைது செய்ய விட்டுறாங்க. எந்த விதத்துல நியாயம்? சரியான ஆட்சியா? இந்த ஆட்சி தொடர்ந்து இருந்துருமா? அதெல்லாம் மக்கள் பார்த்துட்டு இருக்காங்க. ஆட்சி மாறால் காட்சி மாறுவதை அதிகாரி நினைத்து பார்க்க வேண்டும். சட்டப்படி நடக்க வேண்டும். இப்படியெல்லாம் ஒரு செய்தி வந்திருக்குது. இதையெல்லாம் சுட்டி காட்ட வேண்டும் என்பதுதான் எங்களுடைய நிலைப்பாடு. அதுல சட்டமன்றத்தில் இருக்கணும். அதோட நீங்க பாத்தீங்கன்னா ஒரு இடத்துக்கு முன்பு செங்கல்பட்டு மாவட்டம், விழுப்புரம் மாவட்டத்துல இதே கள்ளச்சாராயம் வந்து 22 பேர் உயிரிழந்தாங்க. அப்ப நான் இதை குரல் கொடுத்தேன். இந்த 2 மாவட்டத்துல உட்பட்ட பகுதியில கள்ளச்சாராயம் மருந்து இறந்தவர்களுக்கு இனி கள்ளச்சாராயம் தமிழகத்தில் இருக்கக்கூடாது, இரும்பு கரம் கொண்டு அடக்க வேண்டும் என்று குரல் கொடுத்தேன். உடனே முதலமைச்சர் அதுக்கு பதில் சொன்னாரு, சிபிசிஐடி நியமிக்கிறோம். உண்மை வெளியினார். இதுவரைக்கும் என்ன விசாரணை மேற்கொண்டாங்க, என்ன நடவடிக்கை எடுத்தாங்க, ஒண்ணுமே வெளியில வெளிப்பட தன்மையே இல்ல. இப்போதும் அப்படித்தான் நடக்கும்.
அதனாலதான் இன்றைக்கு கள்ளக்குறிச்சி கள்ளச்சாராயம் அறிந்து மரணம் அடைந்தவர்கள் நீதி கிடைக்க என்பதற்காக சிபிஐ விசாரணை நடக்க என்பது எங்களுடைய நிலைப்பாடு. அதுல திருமதி கனிமொழி எம்பி அவர்கள் ஒரு பொதுக்கூட்டத்தில் பேசுறாங்க, டாஸ்மாக் இள உதவிகள் அதிகமாக இருப்பதாக ஒரு செய்தி வெளியிட்டாங்க. அந்த அம்மா இது வரைக்கும் பார்த்திருக்க பாருங்க, இப்ப என்ன ஆச்சுன்னு பாருங்க. இது ஆட்சியில அது மட்டும் இல்ல, இன்றைக்கு கள்ளக்குறிச்சியில் கள்ளச்சாராயம் அறிந்து 5 பேர் இறந்திருக்கிறாங்க, பல பேர் சிகிச்சை பெற்று வராங்க, கவலைக்கிடமா இருக்காங்க. இந்த செய்தி சொன்னது கூட முதலமைச்சர் அவையில வரல. அப்புறம் என்ன முதலமைச்சர் நிர்வாகம் செய்கிறாரு? நாட்டு மக்கள் மீது அக்கறை இல்லாத ஒரு முதலமைச்சர். இன்றைக்கு மக்களுடைய உயிர் துச்சமாக மதிக்கிறார் என்ற முதலமைச்சர். உண்மையிலேயே மக்கள் மீது அக்கறை இருந்தால் அதில் மண்ணை செய்ய வேண்டும் என்றால் தீங்கு இழைக்கின்றவர்களை, குற்றம் செய்வர்களை தண்டிக்க வேண்டும் என்ற எண்ணம் இருந்தால் அதையே நான் எழுதி பேசுகின்ற பொழுது பதில் கொடுத்திட வேண்டும். ஆனா அந்த செயல்பாடுல இந்த முதலமைச்சர் செய்யல. இன்றைக்கு அதைக்கே இல்லை. அது மட்டும் இல்ல, இன்றைக்கு பொதுப்பணித்துறை அமைச்சர் திரு வேலவர் சொல்றாரு, நடந்தது தவறுன்னு சொல்றார், நியாயப்படுத்தல. நடந்ததை நியாயப்படுத்தலன்னு சொல்றார், குற்றத்தை ஒப்புத்துக்கிறாங்க. ஆனா இதே போல ஏற்கனவே சம்பவம் நடைபெற்று விட்டது. நீங்க எச்சரிக்கையா இருக்க வேண்டுமா? இது அரசுடைய செயல்பாட்டுக்கு காரணமாகத்தான இவரையும் பதிவாக இருக்குது. Periyar Maniam Institute of Science and Technology, Tanjavur, Mechanical Engineering with specialization in energy engineering, robotics and industrial automation. மின்னம்பலம்.com தமிழின் முதல் மொபைல் பத்திரிகை.